வணக்கம். சிதைக்க உணவே மருந்து, மருந்தே உணவு. இயற்கை நமக்கு பெரிய வரம் மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கு. அதை நம்மளால் முடிஞ்ச அளவு எவ்வளோக்கு அளவு கிரகிச்சுக்கிறோமோ, இயற்கையிலேருந்து எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லது. முக்கியமாக மழை நீர் மழை பெய்யும் போது தரையில் படுறதுக்கு முன்னாடி அந்த மழை நீரை சேகரித்து மண் குடுவையில் சேர்த்து வச்சு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ நாள் குடிக்கலாம். அவங்க இதை குடிக்கும் போது அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக குளிர்ச்சியாக இருக்கும். முதல்ல உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும்போது நல்ல கண் குளிர்ச்சியும் அடைஞ்சு அவங்க நீண்ட நாளுக்கு கண்ணாடி போடாமல் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்ல அறிவு வரும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதாவது பிரெயின்ஸில் உள்ள எல்லா நியூரான்ஸும் நல்லா ஸ்டிமுலேட் ஆகி நல்ல அறிவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உடல் குளிர்ச்சி மெயின்டைன் ஆகும்போது நமக்கு எந்த உச்சூடால் வர எந்த வியாதியும் நமக்கு வராது. சித்தர்கள் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, மழை நீரை கிடைக்கும் போது குடிக்கும்போது மேல் ஃபர்டிலிட்டிக்கு, அதாவது ஆண்களுக்கு விந்து உற்பத்தி சீராக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உச்சூடு குறையணும், உடம்புல உச்சூடு குறையணும், குளிர்ச்சியாக இருக்கணும், அப்புறம் நல்லறிவு வரணும், மேல் ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப உகர்ந்தது. இது மூணுமே மழை நீர் நமக்கு மண்குடுவையில் சேகரித்து நம்ம குடிச்சிட்டு வரணும். அதே மாதிரி தான் ஆலங்கட்டி மழை இருக்கு இல்லையா, கல்லுக்கெல்லாம் பனிக்கட்டி மாதிரி விழும். அந்த ஆலங்கட்டி மழையை தரையில் படுறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் சேகரித்து வச்சு இதுவும் குடுவையில் தான் சேகரித்து வச்சோம் அப்படின்னா இந்த வாந்தி மயக்கம் இதுக்கெல்லாம் நல்ல தீர்வாக அமையும். இது எவ்வளோக்குள்ளோ குடிக்க முடியுமோ வருஷத்துக்கு ஒரு மாதம் தொடர்ந்து குடித்தா கூட போதும். எப்போ கிடைக்குதோ நமக்கு இந்த ஆலங்கட்டி மழை சேகரித்து மண்குடுவையில் வச்சுருந்து நமக்கு எப்போ கிடைக்குதோ இதெல்லாம் மயக்கம் வராமல் இருக்க, இது காரணமே இல்லாமல் நிறைய பேருக்கு மயக்கம் வரும். இந்த மயக்கம்லாம் தீர்றதுக்குன்னா இந்த ஆலங்கட்டி நீரை இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி எரிச்சல் விக்கல் இதெல்லாம் ரொம்ப தவிர்க்கணும் அப்படின்னா இந்த ஆலங்கட்டி நீரை குடிக்கணும். அடுத்தது பனி நீர். கிராமப்புறங்களில் நல்ல செடிகள்லாம் இருக்கும்போது புல்லில் இருக்கிற பனிநீர், செடிகளில் இருக்கிற பனிநீர், வெயில் வரத்துக்கு முன்னாடி அந்த பனிநீர் காஞ்சி போயிடும் இல்லையா, முடிஞ்சால் அந்த பனிநீர் ரொம்ப ரொம்ப நல்லது. சுத்தமான நீரில் பனிநீரும் ஒன்று. அதையும் மண்குடுவையில் சேகரித்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு உடலும் குளிர்ச்சி ஆகும். அடுத்தது சொறி சிரங்கு வாத கபம், இதனால் வர நோய்கள், அதாவது முக்குற்றத்தில் வாதமும் கபமும் அதிகமாகிடுச்சுன்னா ஒரு சில நோய்கள் நமக்கு கண்டோம். இந்த வாத பித்தத்தால் அதிகமாகிறதால உள்ள நோய்கள் எதுவுமே நமக்கு வராது. வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் அது கட்டுப்படுத்தும். அதனால எப்போ கிடைச்சாலும் நமக்கு மழை நீர், ஆலங்கட்டி நீர், அப்புறம் பனி நீர் மூணுமே மண்குடுவையில் சேகரித்து ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இயற்கை தர ஒரு பெரிய வரமாக இது நமக்கு அமையும். ஆரோக்கியமாய் வாழ்வோம்.